ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளோட மூட், நம்மளோட பெர்செப்ஷன் அவ்வளவு ஏன் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை கூட மாற்ற முடியும். எஸ், சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இது லீகலா மட்டும் இல்ல, இல்லீகலா கூட கிடைக்குது. மைசெல் சுகுமார், ஐ எம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ். சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ற எல்லாருக்கும் இந்த டிசார்டர் வர்றதில்ல. பிரெயின் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, ஆனா சப்ஸ்டன்ஸ் பிரெயினை யூஸ் பண்ணா பிரச்சனை. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எபிலிட்டி டு பெர்ஃபார்ம், ஸோ அவங்களோட நார்மல் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்காது, அது இம்பேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் அல்லது அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அபியூஸை விட அடிக்ஷன் ரொம்ப டேஞ்சர். சிம்பிளாக சொல்லணும்னா அபியூஸ்னா மிஸ்யூஸ் பண்ணுறது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், அது கண்ணாப்பினாலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். அதுவே அடிக்ஷன்னா டெய்லி எடுக்கிறோம், அதிகமாக எடுத்துக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும், அது அடிக்ஷன். அடிக்ஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படிங்கிறப்ப சென்சிட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ஓகேவா, சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை ஒரு டோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த போதை இந்த ஏறிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை 2 எடுத்துக்கிட்டா தான் ஏறும் அதே அளவுக்கு வர்றதுக்கு. ஸோ நம்ம டோசேஜை அதிகப்படுத்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ நம்ம போக போக அதிகமாக எடுத்துப்போம், அதுதான் டாலரன்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம முதல் நாள் 2 பேர் அடிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு போதை ஏறும், ஓகேவா. ஸோ அதே 2 பேர் அடுத்த நாள் அடித்தோம் அப்படின்னா அதே அளவுக்கு போதை ஏறாது, 4 பேர் அடித்தாதான் அதே அளவுக்கு போதை ஏறும், ஓகேவா. ஸோ நம்மளோட டாலரன்ஸ் அதிகமாகிட்டே போகிறனால நம்ம அதிகப்படியான அடிக்ஷன் ஆகுறோம். வித்ட்ரால். நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு இருக்க முடியாது. விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு கன்வல்சன்ஸ் வரும். இப்போ ஆல்கஹால் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வல்சன்ஸ் இருக்கும், ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். யாரோ வந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரியான ஹாலுசினேஷன்லாம் அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சிவ், ஓகேவா. ஸோ அவங்களோட இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணுறாங்க, யாரோ கம்பல் பண்ணி அவங்க ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஆல்கஹாலை மட்டும் எடுத்துக்கலாம். ஆல்கஹால் அபியூஸ் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன்ல மென் தான் 5 times மோர் தென் உமன். ஸோ உமனை விட 5 times மென் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. இது நம்ம ஓல்டர் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது எல்டரான பீப்புள் 60 அந்த ஏஜ் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது யங்கர் பீப்புள் அதிகமாக ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, ஆல்கஹால் அபியூஸ் பண்ணுறாங்க. சரி, எதனால அபியூஸ் அண்ட் அடிக்ட் ஆகுறாங்க? அவங்களுக்கு ஒரு சில சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ அவங்களுக்கு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரியாலிட்டியை நம்ம எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு வேர்ல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி. நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியான சென்ஸ் உள்ள இருக்கு. அதுக்காக நம்ம வந்து சுப்பீரியராக தெரியணும், நம்ம சோசியலாக என்கேஜாக இருக்க மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம அப்படி காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அதாவது மிஸ்கைட் பண்ணப்பட்டு அடிக்ட் ஆகுறாங்க, அபியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இம்பல்ஸ் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் புவர் இம்பல்ஸ் கண்ட்ரோல்னால மறுபடியும் அடிக்ட் ஆகுறவங்களும் இருக்காங்க, அபியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது இல்லாமல் ப்ளஷருக்காக, ஓகேவா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மிஸ்கைட் பண்ணப்பட்டு ஸோ அந்த ப்ளஷர் எனக்கு வேணும், ஸோ அந்த டோபமைன் செக்ரெட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டோபமைன் எனக்கு வேணும், அந்த ப்ளஷர் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுலயே நிறைய பேர் அபியூஸ் ஆகுறாங்க, அடிக்ட் ஆகுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சோசியல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நிறைய பேர் ட்ரக் அபியூஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட், பியர் ப்ரெஷர். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரக்கை வந்து கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு அது தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இம்பல்ஸ் கண்ட்ரோல் கம்மியாக இருந்து நம்ம மேபி அடிக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு பியர் ப்ரெஷர்னால. இது மட்டும் இல்லாமல் பியர் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி பிரச்சனை. ஸோ சோசியல் சப்போர்ட் யாருமே பண்ணல, நம்ம அலோனாக இருக்கோம் அப்படிங்கிறப்பையும் மேபி நம்ம டிப்ரெஷன் காரணமாக இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அர்பனைசேஷன், இப்போ வந்து எல்லாமே சிட்டி ஆகிட்டு வருது, ஓகேவா. அதனால கூட ட்ரக்ஸ் எல்லாம் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஓவர் க்ரௌடிங்னாலையும் ட்ரக் அபியூஸ் நடக்குது. ரிலீஜியஸ் ரீசன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இது கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது, அதனால கூட நிறைய பேர் அபியூஸ் ஆகுறாங்க, அடிக்ட் ஆகுறாங்க. இது இல்லாமல் சோசியலாக நமக்கு எமோஷனல் என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்னாலோ அல்லது நம்ம அன்எம்ப்ளாய்டு, நமக்கு நம்ம அன்மேரிட், அந்த மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏதாவது சோசியலாக கிரியேட் ஆகுது அப்படிங்கிறப்ப
அதனால கூட அந்த பர்சன் டிப்ரெஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டன்ஸ் அடிக்ட் ஆகலாம், அபியூஸ் ஆகலாம். சரி, இப்போ நம்ம 2 விஷயங்களை புதுசாக கற்றுக்கலாம். அப்ஸ்டினன்ஸ் அண்டு மாடரேஷன். அப்ஸ்டினன்ஸ்னா என்ன? இவ்வளோ நாள் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுதான் அப்ஸ்டினன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த தாட்ஸ் வந்தாலே அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அது அப்ஸ்டினன்ஸ். மாடரேஷன், முன்னாடி நான் ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன், இது மாடரேஷன். ஸோ அப்ஸ்டினன்ஸ் மே லீட் டு ரிலாப்ஸ். ரிலாப்ஸ் அப்படின்னா ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, திடீர்னு மறுபடியும் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதான் ரிலாப்ஸ். ரிலாப்ஸ் அப்படின்னா முன்னாடி இருந்ததோட ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க, சிம்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரிலாப்ஸ். ஸோ இதில் மாடரேஷன் தான் நல்லது, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் அதே ரிலாப்ஸ் ஆகிட்டு நம்ம மறுபடியும் அதே அடிக்ஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பர்சன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, அவங்களுக்கு காம்ப்ளைன்ஸ் கம்மியாக இருக்கும். காம்ப்ளைன்ஸ்லாம் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும். ட்ராப் அவுட் அப்படின்னா நம்ம ஒரு மெத்தடாலஜி சொல்லி அது படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ட்ராப் பண்ணிவிட்டு நீ என்னமோ சொல்லு நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆல்கஹாலுக்கு போயிடுவாங்க. ஸோ ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும், காம்ப்ளைன்ஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏகப்பட்ட மென்டல் டிஸார்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம், அதனால நம்ம சொல்கிறத அவங்க நார்மலாகவே கேட்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக இருக்க பர்சன்ஸே நார்மலாக பேசுகிறவங்கள கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி லைட்டாக மென்டலி ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம சொல்கிறத கேட்பாங்க? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அண்ட் அடிக்டட் பர்சன்ஸ்க்கு இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நமக்கு டென்ஷனை குறைக்குதுப்பா அப்படிம்பாங்க. அடுத்ததாக இது நம்மளுடைய சோசியல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஒன்ஸ் ஆல்கஹால் குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் கிடையாது, டென்ஷனையும் குறைக்காது, பெர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணாது. அடுத்ததாக மூடை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மூடையும் இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ இது எல்லாமே ஃபேக், ஓகேவா? ஸோ ரியாலிட்டியில் எதுவுமே நமக்கு நடக்காது, எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிரெயினை ஹேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது போனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நார்மலாக தான் வர போகிறோம். ஸோ நம்ம நார்மல் லைஃப்பில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம் மட்டும்னா தான், நார்மல் லைஃப்பில் நம்ம டென்ஷனை குறைக்க என்ன பண்ணலாம், நார்மல் லைஃப்பில் நம்மளோட மூடை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம், நார்மல் லைஃப்பில் நம்மளோட சோசியல் அண்ட் ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆக மாட்டீங்க, அடிக்டிவ் ஆக மாட்டீங்க. திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ், பிலீவ் பாசிட்டிவ். தேங்க்யூ.